அரசியல் களத்தில் அதிர்ச்சி, தொழில்துறையினருக்கோ பெரிய இடி. இப்படி இரண்டு விதமான அதிர்வலைகளை எழுப்பக்கூடிய ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் நேற்று அறிவிச்சிருக்கார். என்ன அந்த அறிவிப்பு? பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிற அந்த புதிய விமான நிலையம் அமைக்கிற திட்டம் ரத்து செய்யப்படுகிறது என்பதுதான் அந்த அறிவிப்பு. சரி, இந்த அறிவிப்பினால் ஏன் இவ்வளவு பெரிய அதிர்ச்சி அப்படின்னா, இரண்டு விதமாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, அரசியல் ரீதியாக திரு விஜய் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கும் போதே இந்த திட்டத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்த ஏகனாபுரம் கிராமத்து மக்களை சென்று சந்தித்து அவர்கள்ட்ட ஒரு உறுதிமொழியை கொடுக்குறார். இந்த திட்டம் நிறைவேறாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம்னு ஒரு உறுதிமொழியை கொடுக்குறார். அதே மாதிரி அவருடைய கட்சியினுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் இதே போன்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிடுகிறார். பரந்தூர் விமான நிலையம் திட்டம் தாவேக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என்று அவர் உறுதிமொழி கொடுக்கிறார். இந்த இரண்டின் அடிப்படையில் அதை சுட்டிக்காட்டி ஏற்கனவே நான் அறிவிச்சிருக்கேன், விவசாய நிலங்களை தாரை வார்த்து அங்கு வசிக்கிற மக்களை, குடியிருக்கிற மக்களை அவர்களை அப்புறப்படுத்தி ஒரு நகரத்தின் அல்லது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கான இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, விவசாய நிலத்துக்கோ மக்களுக்கோ பாதிப்பில்லாத வகையில் வேறொரு இடத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த இந்த அரசு முயற்சிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை ரத்து செய்வதாக அவர் அறிவித்திருக்கிறார். சரி, இதில் என்ன பிரச்சனை? இந்த அறிவிப்பினால என்ன விளைவுகள்? சாதகம் என்ன, பாதகம் என்ன? முதல்ல இது சாதகம் அப்படின்னு சொன்னால், இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்து அறிவிக்கிறதுனால யார் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா, அந்த பகுதியில் உள்ள கிராமத்து மக்கள். ஏறத்தாழ 13 கிராமங்களை உள்ளடக்கிய 5746 ஏக்கர் நிலப்பரப்பில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இதற்கான கொள்கை அளவிலான ஒப்புதலையும் ஒன்றிய அரசு கொடுத்துருச்சு கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி காலத்தில். இதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் குறித்த ஆய்வு, சுற்றுச்சூழல் ஆய்வு, இப்படி பல்வேறு கட்ட ஆய்வுகளை கடந்த அரசு பல்வேறு குழுக்களை, அதிகாரிகளை அமர்த்தி நடத்தி முடிச்சிருச்சு. அப்போ பல்வேறு கட்ட ஆய்வுகளையும் நடத்தி அதற்கு அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்கிற நிலையில் ஏறத்தாழ 27,400 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பட்ஜெட்டை தயாரித்தாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுத்தாங்க. அதன்படி என்ன பண்ணாங்கன்னா, அந்த பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட ஏக்கருக்கு 35 லட்சம் முதல் 2.57 கோடி ரூபாய் ஒரு ஏக்கருக்கு விலை மதிப்பீடு செய்து, அந்த பாதிக்கப்பட்ட 13 கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கான மதிப்பீட்டையும் கொடுத்தாச்சு, அவங்களுக்கும் கொடுத்தாச்சு. இந்த நிலையில் தான் அந்த ஏகனாபுரம் கிராம மக்கள், அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாக தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தார். அப்போ போய் அந்த மக்களை சந்திக்கிற போது அந்த உறுதியை கொடுக்குறார். அதன் நினைவாக அந்த மக்கள் ஏகனாபுரத்தில் ஒரு சாலைக்கு தளபதி விஜய் சாலை அப்படின்னு ஒரு சாலைக்கு பெயரிட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த மக்கள் இவருடைய அறிவிப்பை நம்பி செயல்பட்டதற்கான ஒரு சான்று. இப்போ அதன்படி இப்போ இவர் தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆட்சிக்கு வந்தவுடன் நான் அந்த ஏகனாபுரம் அந்த பகுதி மக்களுக்கு அளித்த உறுதிமொழியை நிறைவேற்றுகிற வகையில் இவ்வளவு பெரிய மெகா திட்டமாக இருந்தாலும் அதை ரத்து செய்கிறோம் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிச்சிருக்கார். சரி, இது அந்த மக்களுக்கு மகிழ்ச்சி. சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் சில பேர் இந்த திட்டத்தை எதிர்த்து அவர்களுக்கு மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு பகுதியினருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இதனுடைய இன்னொரு பக்கத்தை எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழுத்தமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இது வளர்ச்சிக்கு எதிரான மிகப்பெரிய முட்டுக்கட்டை, இடையூறு என்று சொல்லியிருக்கிறார். பரந்தூர் திட்டம் கைவிடப்பட்டது வெறும் மாற்றமல்ல, தமிழகத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு இழைக்கப்பட்ட ஈடு செய்ய முடியாத பின்னடைவு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இன்ன பிற எதிர்க்கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. எந்த வகையிலேனா, தொழில் வளர்ச்சியை பாதிக்கும். ஏன்னா இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்பட்டால் 2 விஷயம் இதில் 2 விஷயங்களுக்காக தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதாக முதல்ல அறிவிக்கப்பட்டது.
ஒன்று மீனம்பாக்கம் அதனுடைய கொள்ளளவு, அது கையாளுகிற அந்த பயணிகள் கொள்ளளவை, அந்த இலக்கை வந்து விரைவில் எட்டிவிடும். 10வது நெருக்கடியாகும். வெளிநாட்டு பயணிகள், தொழில்துறை சார்ந்த போக்குவரத்து, பயணிகள் போக்குவரத்து எல்லாமே அதனுடைய கொள்ளளவை எட்டி விடுகிறதுனால பெரும் நெருக்கடி ஏற்படும். அதனால இதை கையாள முடியாது. போக்குவரத்து, கார் போக்குவரத்தாக இருக்கட்டும், அப்புறம் விமானங்கள் வந்து போகிறது, அந்த டிராஃபிக் இருக்குல்ல, அவங்க தரையிறங்கிறது, கிளம்புறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாகும். அப்படிங்கிறதுனால தான் நகரில் இருந்து சற்று தொலைவில் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இது வந்து 2 விதமாக அவர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, தேர்ந்தெடுத்ததற்கான காரணங்களை என்ன சொல்லுகிறார்கள்னா, ஒன்று வந்து சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே, அது ஸ்ரீபெரும்புதூர் வழியா. இப்போ அதில் வந்து ஏற்கனவே வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார் மாதிரி அது இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து ஐடி காரிடார் மாதிரி, இது அந்த பக்கம் வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார். அதை ஒட்டி இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு மிக எளிது. வெளிநாடுகளில் இருந்து தொழில்துறை சார்ந்தவர்கள் வரும்போது, வெளிநாட்டு பயணிகள் வரும்போது, அவர்கள் உடனே இறங்கி அந்த நிறுவனங்களுக்கு போகிறதுக்கு, கம்பெனிகளுக்கு போகிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சூழல் இருக்கும். ஒன்று. இன்னொன்று வந்து இதை ஒட்டி பல வளர்ச்சிகள் இருக்கும். விமான நிலையம் வரும்போது அதை ஒட்டி ஏற்படுகிற ஒரு நம்ம நகரத்தின் வளர்ச்சி நீட்டிக்கப்படும், பரவலாகும். குடியிருப்புகளே அந்த விமான நிலையத்துக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சென்னையினுடைய விரிவு வந்து அந்த பக்கம், ஏன்னா இப்போ அந்த பக்கம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப குடியிருப்பு ரெசிடென்சியல் வந்து இப்போ அம்பத்தூர், ஆவடி, திருவள்ளூர் இப்படி தான் போகும். இந்த பக்கம் ரொம்ப போகாது. இந்த பக்கமே ஒரு மிக வேகமாக வளரவில்லை பல ஆண்டுகளாக. அப்போ இந்த வளர்ச்சி இதில் ஒரு மாற்றம் ஏற்படும், இன்னும் வளரும், வேகமாக நகரம் வளரும் அப்படின்லாம் சில காரணங்கள், எதிர்பார்ப்புகள் சொல்லப்பட்டது. இதில் நிறைய உள் அரசியல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சில பெரிய முக்கிய புள்ளிகள் வந்து அந்த பகுதியில் இடம் வாங்கி போட்டாங்க, நிறைய நிலங்களை வாங்கி போட்டு அவர்களுடைய வர்த்தகம் பாதிக்குங்கிறதுனால தான் இப்போ வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. அவையெல்லாம் எந்த அளவிற்கு உண்மையானவை என்பது நமக்கு தெரியாது, அதற்கான சான்றுகள் இல்லை. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் வந்து வாய்மொழியாக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது என்ன சரியான, இப்போ அரசு என்ன சொல்லுகிறது, இல்லை தாவேக அரசு என்ன சொல்லுகிறது, இதற்கு விளக்கம் இல்லைன்னு சொல்லுகிறதுனா, விரைவில் வந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்தினுடைய கொள்ளளவையே நாங்கள் அதிகப்படுத்துவோம், இன்னும் கூடுதலான பயணிகளை கையாளுவதற்கான வசதிகளை ஏற்படுத்துவோம், அதுபோக புதிய இடத்தை கண்டறிந்து புதிய விமான நிலையத்தை நிச்சயமாக விரைவில் அமைப்போம் இப்படின்னு அரசு அறிவிக்குது. ஆனால் எதிர்த்தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா, ஏரிகள், நீர்நிலைகள், இப்போ டிஆர்பி ராஜா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீர்நிலைகளே கம்மியாக ஓரளவு பாதிப்பு குறைவான இடம் தான் இதை தேர்ந்தெடுத்தோம். பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு, எல்லா துறையினரும் செய்த ஆய்வுகளுக்கு பிறகு அவர்கள் அளித்த பரிந்துரையின்படி தான் இந்த இடம் தேர்வு செய்யப்படுது. சென்னையினுடைய சுற்று வட்டாரத்தில் இதை விட நீர்நிலைகள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் ஒரு விமான நிலையத்தை அமைக்க முடியும் அப்படின்னு ஒரு லொக்கேஷனை நீங்கள் காமிங்க, மென்ஷன் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு வந்து ஒரு சவால் விடத்தக்க வகையில் அவர் பேசுகிறார். அப்போ இது வந்து இந்த இடம் சரியானது தான். ஒரு சில கிராம மக்களின் எதிர்ப்புக்காக மற்றும் தாவேகா தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டு விட்டதா, இந்த இவ்வளவு பெரிய மெகா திட்டத்தை ரத்து செய்து விட்டதா, உண்மையிலேயே அந்த விளைநிலங்கள், குடிமக்கள், விவசாயத்தினுடைய பாதுகாப்பில் இந்த அரசுக்கு அக்கறை இருக்கிறது, அதனால் நாங்கள் வந்து இந்த திட்டத்தை ரத்து செய்கிறோம் என்று அவர்களுடைய அறிவிப்பில் வந்து உண்மை இருக்கிறதா, இந்த கேள்விகள் எல்லாம் இப்போது தீவிரமாக வாதத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன. நகர்மயமாதல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கணுமா, உலகமே அப்படி தான் இருக்குது. எல்லா நாடுகளும் அதை தவிர்க்க முடியலை. கிராமங்களே நகரத்தினுடைய வசதிகளுக்கு ஆட்பட்டுச்சு. இப்போ கிராமத்தில் போய் நீங்கள் வந்து யாரும் விறகு போய்கிறது இல்லை, அங்கே சமையல் எரிவாயு சிலிண்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த நகர்ப்புறங்களின் வசதி கிராமங்களுக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ கிராமங்களே நகரமயமாகிட்டு வருது, நகரத்தை ஒட்டிய கிராமங்களும் நகரத்தை போலவே மாறிக்கொண்டு வருகின்றன. அப்போ ஒரு நகரத்தினுடைய நெரிசல் குறைகிறதுனா இந்த மாதிரி வசதிகள் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு விரிவடையும் போது தான் இந்த நெரிசல் குறையுங்கிறது இந்த கட்டமைப்பு சார்ந்த, தொழில்துறை சார்ந்த வல்லுநர்களின் கருத்து. ஆனால் சுற்றுச்சூழலியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, நீங்கள் வளர்ச்சிக்காக எல்லா நீர்நிலைகளையும் இயற்கை வளங்களையும் காவு கொடுத்துட்டா அப்புறம் இதுக்கு நீங்கள் இந்த விரிவுக்கு, இந்த வசதிக்கும் கட்டமைப்பு வசதிக்குமான நீர் ஆதாரம், இயற்கை ஆதாரம், வளம், அதற்கு எங்கே போவீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இருதரப்பிலுமே நியாயம் இருக்கிறது என்று சொன்னாலும் இருதரப்புக்கும் பாதிப்பில்லாத வகையில், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத வகையில் ஒரு வளர்ச்சிக்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அரசுக்கும் இருக்கிறது என்பதில் மாற்றம் இல்லை. ஆனால் இப்போது என்ன கேள்வி பிரச்சனை அப்படின்னா, இவ்வளவு பெரிய முதலீடு செலவாகி போச்சு. இப்போ 1700 ஏக்கர் நிலம்
கையகப்படுத்தியிருக்காங்க. இதற்கு ஒரு ஏக்கருக்கு 35 லட்சம் ரூபாயிலிருந்து 2.70 கோடி ரூபாய் வரைக்கும் ஏக்கருக்கு மதிப்பிட்டு பணம் கொடுத்துட்டாங்க அந்த விவசாயிகளுக்கு. அப்போ இந்த நிலத்தின் நிலை என்ன, அது என்னவாகும், அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டு தொகை போனது தானா, அதற்கு என்ன மாற்று வழி, இந்த கேள்விகளை பொருளாதார ரீதியாக சிலர் எழுப்புகிறார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இனி இந்த அரசு இதற்கு சரியான வழிமுறைகளை கண்டறிந்து புதிய இடத்திலே விமான நிலையத்தை அமைப்பதன் மூலமாகத்தான் பதில் சொல்லுமா, அல்லது இதற்கான மாற்று வழிமுறைகளை அது அறிவிக்குமா, திட்டமிட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நமக்கு தேவை, மக்களுக்கு தேவை, நாட்டுக்கு தேவை, மாநிலத்துக்கு தேவை பாதிப்பு இல்லாத வளர்ச்சி திட்டங்கள் தான். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஒரு விவசாயத்தை, ஒரு குக்கிராமங்களை அழித்து அப்புறப்படுத்தி அந்த மக்களை துன்புறுத்தி ஒரு வளர்ச்சி திட்டம் தேவையில்லைங்கிற வாதத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி திட்டம் செயல்படுத்த தொடங்கிய பிறகு அதை திடீரென்று ரத்து செய்வது பல்வேறு நிர்வாக குளறுபடிகளை, பொருளாதார இழப்பீடுகளை ஏற்படுத்தும் என்கிற அந்த வாதத்திலும் பொருள் இல்லாமல் இல்லை. அதனால் இந்த இருதரப்பு பிரச்சனை, இருதரப்பு வாதத்திலுமே பொருள் இருக்கிறது. இந்த இருதரப்பு வாதங்களையும் கவனத்தில் கொண்டு புதிய அரசு புதிய விமான நிலையத்திற்கான இடத்தை தேர்வு செய்து இந்த இதுவரை இழந்திருக்கிற அந்த இழப்பீட்டை ஈடு செய்கிற வகையிலே அந்த திட்டத்தை செயல்படுத்த வழிமுறைகளை கண்டறிந்து ஒரு முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் மக்கள். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்று நாமும் நம்புவோம். நன்றி நண்பர்களே. அடுத்து ஒரு காணொளியில் சந்திப்போம்.